அல்லேலூயா. கேட்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்திலே நல்ல விதைகளாக விழுவதாக. நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா அதிகாரம் 2 வசனம் 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமென். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு புரியவில்லை. யாருக்கு தீமை செய்தார்கள்? யாருக்கு? தேவனுக்கு. எத்தனை தீமைகள்? 2 தீமை. இந்த 2 தீமையில முதல் தீமை என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். 2வது தீமை என்னவென்றால், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமென். என்னை விட்டு போனார்கள். இப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை போல தாங்களாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் வெட்டி கொண்ட அந்த தொட்டி எப்படி இருக்கிறது? வெடிப்புள்ளதா இருக்கிறது. ஆமென். அதிலே தண்ணீர் நிற்காது. அல்லேலூயா. இது என்ன? 11வது வசனத்தை வாசிப்போம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்ததான மகிமை எந்த ஜனத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏன் அந்த ஜனத்திற்கு மட்டும் கொடுத்தார்? மற்ற ஜனங்களை எல்லாம் வஞ்சித்தாரா? இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய சந்ததியான இஸ்ரவேலருக்கு ஆமென் தேவன் எல்லா விதமான ஞானம், பொருள், ஆமென், ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம், அந்தஸ்து, இன்னும் திறமைகள் எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக கொடுத்திருந்தால், அதிகமான அனுக்கிரகம் கொடுத்திருந்தார், அவர்களை மேன்மையாய் வைத்திருந்தார். இதை விட்டு இவர்கள் எங்கே போகிறார்களாம்? தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை சேவிக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவ தண்ணீரை தருகிறவன், ஜீவ தண்ணீர் ஊற்று. அல்லேலூயா. ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு பொய்யான விக்கிரகங்கள், பொய்யான தேவர்களை பற்றி இருக்கிறீர்களே. நீங்க பாருங்க, அவர்கள் இப்படி செய்ததுண்டா? அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியவில்லை, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை, ஒரு மேன்மையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தெய்வத்தை மாற்றவில்லை. ஆனால் நீங்கள் என்னை மாற்றினீர்கள். மாற்றிவிட்டு எப்படி? ஜீவ தண்ணீர் ஊற்றை மாற்றிவிட்டு ஒரு தொட்டியை கட்டி இருக்கிறார்கள். அந்த தொட்டி எப்படி இருக்கிறது? வெடிப்புள்ளதா இருக்கிறது. அந்த வெடிப்புள்ள தொட்டியில் என்ன செய்யாது? தண்ணீர் நிற்காது. பாருங்கள், ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் மகிமையை எங்க கொடுக்கிறார்களாம்? ரோமர் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். போதும். இதுதான் வாசிக்க வேண்டிய வசனம். ஆமென். நீங்க என் பாதையை மாற்றி விட்டீர்கள். சரி, நல்ல கவனிங்க. யாருக்கு கொடுக்கிறார்களாம்? தேவன் கொடுத்த இந்த அழிவில்லாத மகிமையை அழிவுள்ள மனுஷர்களுக்கு கொடுக்கிறார்கள், பறவைகளுக்கு கொடுக்கிறார்கள்,
மிருகங்களுக்கு கொடுக்கிறார்கள், ஊரும் பிராணிகளுக்கு கொடுக்கிறார்கள். என் கையை கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா இல்லை, இது ஊரும் பிராணிகளுக்கு மகிமையை கொடுக்கிறார்கள். யாருக்கெல்லாம் புரியுது? கொடுக்கிறார்களா? மனித தெய்வர்களை வழிபடுகிறார்களா? மனித தெய்வர்கள் உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல இல்லாத தெய்வமா? அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா, அம்மா, அங்க ஒரு அம்மா, கேரளாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இனி தமிழ்நாட்டில் நிறைய யார் இருக்கிறா? கடவுள்கள், மனித கடவுள்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊர்லயும் அங்கங்கே இருப்பாங்க. அப்ப அந்த மகிமையை யாருக்கு கொடுக்கிறார்கள்? மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். இனி பறவைகளுக்கு கொடுக்கிறார்கள். வேற யாருக்கு கொடுக்கிறார்கள்? மிருகங்களுக்கு கொடுக்கிறார்கள். கன்று குட்டிகள், அப்படித்தானே, கழுதைகள், வேற என்னெல்லாம் வச்சிருப்பாங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கிறாங்க. இனி மெயினா எதுக்கு கொடுக்கிறாங்க? ஆமா, வீட்டில் வந்தாலும் பால் என்ன ஊத்திட்டு நீ போயிரு, ஆமா, எங்களை என்ன செய்யாத. அப்போ இதுல இருக்கிற காரியம் என்ன? இவர்கள் ஏன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள்? அன்பினால அல்ல, இவர்களுக்கு ஏதோ கிடைக்க வேண்டும் என்று அல்ல, பயப்பட்டு செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? விக்கிரகங்களுக்கு ஆமேன் ஆராதனை செய்வது என்ன செய்கிறார்கள்? பயந்து செய்கிறார்கள். ஒருவருடைய வீட்டு பக்கத்துல ஒரு விக்கிரக கோயில் இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, வீட்டுக்கு முன்னால் நம்ம எத்தனை காம்பவுண்டு கட்டுவோம்? ஒரே ஒரு காம்பவுண்டு கட்டுவோம், அப்படித்தானே? அப்போ இவர் என்ன பண்ணார்னா, காம்பவுண்டுக்கு முன்னால என்ன ஒரு காம்பவுண்டு கட்டி இருக்கிறார். அது ஒரு பாதை மாதிரி இருக்கிறது. ஏன் ஐயா இதை நீங்கள் பயன்படுத்தவில்லை? அது அதுக்கு பாதையாக்கும். யாருக்கு பாதை? ஆமா, நம்ம சொல்லுவோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், உம்முடைய பாதை ஆமேன் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஆனா உன் பாதையில நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீ என் பாதையில வரக்கூடாது. உனக்கு தனியா ஒரு காம்பவுண்ட், நீ போயிட்டு வந்துட்டே இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? ஓத்திரவப்படுத்தக்கூடாது. உனக்கு ஏதாவது திருவிழா வந்தா நான் என்ன செய்வேன்? கோழியோ ஏதாவது தந்துருவேன். நீ என்ன செய்யணும்? என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சில கிறிஸ்தவர்களும் கொடுக்குறாங்களாம் கோழி எல்லாம். உண்டா? யாராவது உண்டா? ஆமென், அல்லேலூயா. உண்மைதான், கொடுக்குறாங்க நிறைய பேர். இங்க இல்ல, நீங்க இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் கொடுக்குறாங்கன்னா, இவங்க தாத்தா பாட்டி காலத்திலேயே அது கொடுத்துட்டு இருந்ததுனால இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாதையை திருப்பி ஏன் கொடுக்கல, நீங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அதனால என்ன செய்வோம், நம்ம கொடுத்துருவோம்னு கொடுக்குறாங்க. சரி, இவர்கள் எல்லாம் தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டா? தங்கள் வாழ்விலே ஒரு மேன்மையும் கொடுக்காத தேவர்கள். ஆனால் நீங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு என்ன செய்தீர்கள்? சென்றீர்கள். அப்போ 19வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகி கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், அல்லேலூயா, நீ என்னை விடுகிறதும் என்னை பற்றிய பயம் உனக்கு இல்லாமல் இருக்கிறதும். ஹலோ பர்த்டே பேபி, என்ன கதை? ஒரு பயம் இல்லையே, இங்க பார்த்துட்டு இருங்க. சரி, சவுண்டு கொஞ்சம் குறைவா இருந்து நான் பார்க்காம இருந்தேன், வந்து நல்ல சவுண்டு கூடுது. என்ன கேக் வாங்கி வச்சிருக்க நான் சொல்றேன். சரி, ஓகே, எல்லாரும் இங்க கவனிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 20வது அதிகாரத்தை 20வது வசனத்தை வாசிப்போம். பூர்வ காலம் துவக்கி, எல்லாம் நல்ல கவனிங்க. நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். 21 நான் உன்னை முற்றிலும்
நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனத்திற்கு? உயர்குல திராட்சை செடியாக நான் உன்னை நாட்டினேன். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திற்கே நீ கனி கொடுக்கும்படியா உயர்குல திராட்சை. அங்கே உயர்குல திராட்சை நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரேப்ஸ் எப்படி இருக்குமா தெரியுமா? ஒரு குலையை ஒரு ஆளால் என்ன செய்ய முடியாது, தூக்கி கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் தூக்குவாங்க? அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அது ரொம்ப விலையேற பெற்றது. இப்ப எல்லாம் அப்படி இருக்குமா? இல்ல, மாங்காய் காய்ச்ச மாதிரி தான் காய்ச்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கிரேப்ஸ். அப்போ நான் உன்னை எப்படி நாட்டினேன்? உயர்குல திராட்சை செடியாய் நாட்டி உனக்கு எவ்வளவு மகிமையை நான் தந்தேன். நீ எனக்கு எப்படி காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீ மாறி போனாய். நீ திராட்சையே அல்ல, நீ கொடி, உன்னிலே கனியே இல்லை. அப்போ 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு என்ன பலி செலுத்தினாலும் சரி, அதிக சவுக்காரம். சவுக்காரம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சவுக்காரம்னா சர்ஃப் எக்சல், அப்படிதானே? சோப், அதான் சவுக்காரம். அப்போ நீ எவ்வளவு உன்னை சுத்தம் பண்ண வேண்டும் என்று என்னென்ன சுத்திகரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதோ அதை நீ பயன்படுத்தினாலும், அல்லது நான் நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறதான பலிகளை நீ செலுத்தினான்னு நீ நினைச்சாலும், நீ விக்கிரகத்துக்கிட்ட இருக்கிற. எங்க இருக்கிற? இப்போ அநேகர் அப்படிதான். நல்ல ஜெபிப்பாங்க, ஆண்டவருக்காய் கொடுப்பார்கள், ஆமென், நல்லா ஜெபிப்பாங்க. ஆனா இருதயத்துல கபடு உள்ள இருதயம் உள்ளவனுடைய ஜெபம் என்னவாம்? பாவம். சங்கீதத்தில் இருக்கிறது, கபடான இருதயத்தோடு ஒருவன் ஜெபிப்பான் என்று சொன்னால் அந்த ஜெபம் என்னவாம்? பாவம். அப்படி ஜெபிக்கிற அந்த கபடுள்ள இருதயத்தை உடையவனுடைய பக்கத்தில் யார் நிற்பாராம்? சாத்தான் நிற்பானா? நல்ல கவனிங்க. ஆமென். கபடான இருதயத்தோடு ஒருவன் ஜெபித்தால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டது? பாவமானது. சங்கீதத்தில் இருக்கிறது. அப்படி கபடான இருதயத்தோடு ஜெபிக்கிறவன் பக்கத்தில் யார் நிற்பா? சாத்தான் நிற்பான். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ நீ எப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் காரியங்களை செய்தாலும் உன் அக்கிரமத்தினுடைய கரைகள், சில கரைகள் சட்டையில பட்டா என்ன செய்யாது? போகவே போகாது. ஆமென். அந்த சட்டையை அடுத்த கலர் மாற்றணும். கருப்பா மாத்திட்டா என்ன செய்யாது? அந்த கரை தெரியாது. அபினேஷ், பிரைஸ் தி லார்ட். ஆமென், அல்லேலூயா. அப்ப கருப்பான ஒரு சட்டையில கரை பட்டனா தெரியுமா? தெரியாது. வெள்ளையான ஒரு சட்டையில கரை பட்டனா தெரியுமா? தெரியும். அப்போ இந்த கருப்பு வெள்ளைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை இது சரி இது தவறு என்று கண்டுபிடிப்பதுதான் நியாயப்பிரமாணம். அப்படித்தானே? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனம் கூட நம்ம வாசித்தோம், நன்மை செய்வதை அறிந்திருந்தோம். அப்ப அந்த அறிவு தெரிகிறது. தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரிகிறது. தெரிய வைக்கிறது என்ன சட்டை? வெள்ளை சட்டை. ஆமென். அதனால கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லு, நீ சுத்தமான சட்டை போட்டாலும் போக முடியாதுன்னு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம், நமக்கு நேரம் இல்லை. 23வது வசனம். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ யாராம்? தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். நான் நினைச்சேன், என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப பெண் ஒட்டகம்னா தாறுமாறா ஓடுமா? இப்படி நம்ம சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது
ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா யங் கேமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஒட்டகம்னா என்ன? கேமல், அப்படிதானே? யங் கேமல்னா யங் இளங்கஞ்சா. அப்போ இளமையான ஒரு ஒட்டகம் அது எப்படி ஓடுமா? தாறுமாறாய் ஓடுமா. அடுத்தது இன்னொரு ஒப்புமை இங்க சொல்லப்பட்டிருக்கு. 24 வாசியுங்கள். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ காட்டு கழுதை. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். நல்ல கவனியுங்கள். பெண் ஒட்டகம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஒட்டகம்? யங் கேமல். இங்க இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கழுதை? காட்டு கழுதை. இது எங்கே அலைகிறது? வனாந்திரத்தில் அலைகிறது. அப்போ இந்த வனாந்திரத்தில் அலைகிற இந்த காட்டுக்கழுதையை பற்றி ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார்? இந்த காட்டுக்கழுதையை பற்றி, இந்த வனாந்திரத்தில் அலைகிற கழுதை வித்தியாசமானதா என்று டெசர்ட் டாங்கின்னு போட்டு பார்த்தா அந்த டாங்கி என்ன செய்யுமா தெரியுமா? வனாந்திரத்தில் கிணறு வெட்டுமா. என்ன செய்யுமா? நல்ல கவனிங்க. அதுக்கு நல்ல பெரிய காது இருக்குமா, நல்ல பலமா இருக்குமா. வனாந்திரத்தில் இருக்கிறதான அந்த கழுதை, அந்த காட்டு கழுதை, அது என்ன செய்யுமாம்? கிணறு வெட்டுமாம் வனாந்திரத்தில். இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் வேறே ஒரு கிணறை வெட்டினார்கள், அப்படித்தானே? ஒரு தொட்டியை வெட்டினார்கள். அப்போ இந்த காட்டு கழுதையோடு ஏன் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? இது என்ன செய்யுமாம்? காற்றை எங்க இருக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை. பாருங்கள், காற்று போன போக்கிலே போகும். காற்றை ஸ்னிஃப் பண்ணுமா. அது எப்படி? காற்றிலே வருகிறதான் இந்த வாசனையை பிடித்து 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 அது அங்கே இங்குமா ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்படின்னா அதற்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. எங்க போகணும்னு நினைக்குதோ அங்க போகும். யாருமே பிடிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? இந்த காட்டுக்கழுதைய யாரும் பிடிக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அப்படிதான் நம்ம வீட்டில் வளர்க்குற சில விலங்குகளை என்ன செய்ய முடியாது? பிடிக்க. ஆமா, ஒரு கோழி உண்டு தெரியுமா? அது இப்ப எல்லாம் பார்க்க முடியாது. அது என்ன கோழியே? கின்னி கோழி. என்ன கோழி? அதை பிடிக்க முடியுமா? அது எங்க மேயும் தெரியுமா? வீட்டுக்கு மேலதான் நிற்கும், அப்படித்தானே? அது என்ன செய்ய முடியாது? ஆமா, பிடிக்கவே முடியாது. இப்படி சில விலங்குகள் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது, சிக்கவே சிக்காது. அதே போல அதுக்கு தனக்கு எங்க போகணுமா, காற்று போகிற திசை எல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல், யார் சொல்வதையும் கேட்காமல் காற்றின் அந்த வாசனையை கேட்டு அதுக்கு தோணுகிறது வனாந்திரத்துக்கு போவோம், வனாந்திரத்திற்கு போவோம். ஒரு பெண் ஒட்டகத்தை போல தாறுமாறாய் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும். அதை போல நான் உன்னை நியாயப்பிரமாணம் என்னும் கட்டுக்குள்ளே வைத்திருந்தேன், இதை விட்டு நீ என்ன செய்கிறாய்? தாறுமாறாய் ஓடுகிறாய். அடுத்தது 25வது வசனத்தை வாசிப்போம். உன் கால் வெறுங்காலாகாத படிக்கும், உன் தொண்டை வறட்சி ஆகாத படிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். ஆமென். உன் கால் வெறுங்கால். வெறுங்கால்னா ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு. அப்படின்னா என்ன? அவருடைய வசனத்தினால உள்ள அந்த பாதுகாவல் இல்ல, பாதுகாவலுக்கு முன்னால ஒண்ணு இருக்கிறது. என்ன? ஒரு கட்டுப்பாடு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் சொல்ல முடியாது. அவருடைய பாதையிலே, அவருடைய பாதையிலே மாத்திரம். அப்போ இந்த வசனம் என்னும் கட்டளை என்னும் கட்டுப்பாட்டை நீ உதறி தள்ளிவிட்டு வெறங்காலோட ஒரு பெண் ஒட்டகத்தை போல இங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இளம் அது என்னது?
ஒட்டகத்தை போல அல்லது காட்டு கழுதையை போல எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல் வெறுங்காலையோடு சுற்றி கொண்டிருக்கிறாய். அதனால நீ என்ன செய், உன் கால் வெறுங்கால் ஆகக்கூடாது. இனி என்ன, கழுதை எப்படி கத்தும்? சிலர் நீ பாட்டே பாடாத, பாடுனா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆமா, எப்படி கத்தும்? இதுவும் பயங்கரமான கழுதை ஆகும். நம்ம இங்க போற கழுதை எல்லாம் அப்பப்பா போதும் என்ன விட்டுருங்கன்னு போகும். இது காட்டு கழுதை, பெரிய காது, நல்ல தலையில நிறைய முடி, நல்ல புஜ பலத்தோடு இருக்கிற கழுதை. இது கத்துனா எப்படி இருக்கும்? அதனால சொல்லுகிறார், உன் தொண்டை வறட்சி ஆகக்கூடாது, சத்தம் போடாத, நீ வாயில வந்ததெல்லாம் பேசாத, நீ ஆகாத சம்பாஷணையே பேசாத. ஆமே, அப்படித்தானே? சிலருக்கு வாயை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. தொண்டை வறண்டு போனாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு ஒரு நெறிமுறை இல்லை, எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். தீமையை பேசுவார்கள், பொய்யை பேசுவார்கள். அதுதான் கபடு. கபடு என்றால் உண்மையை மறைத்து பொய்யை பேசுவது, பொய்யை உண்மையை போல பேசுவது. 2 மணி நேரம் ஒரு பொய்ய உண்மையை போல பேசி அடுத்தவங்களை நம்ப வச்சிருவாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. உன் தொண்டை வறட்சியாகாதபடிக்கு அடக்கிக் கொள்ளுனா, உன் வாயை அடக்கிக்கொள். உன் கால்கள் வெறுங்காலாகாதபடி பார்த்துக்கொள் என்று சொன்னால் நீ என்ன சொல்லுகிறாய்? நான் அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆமென். அந்த விக்கிரக ஆராதனையை நான் நேசிக்கிறேன், அந்த நண்பர்களை நான் நேசிக்கிறேன், நான் அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 26வது வசனத்தை வாசிப்போம். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து என்ன சொல்லுகிறார்களாம்? என் தகப்பனே. கல்லை பார்த்து என்ன சொல்லுகிறார்களாம்? என் தாயே, அம்மா. நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படித்தானே? அம்மான்னு சொல்றாங்க, கல்லை பார்த்து சொல்லுகிறாங்க, அப்படித்தானே? சரி, மரத்தை பார்த்து சொல்றாங்க, மரத்தை விடுறதே இல்லை. என்ன மரத்துல கட்டுவாங்க? பட்டு. ஆமா, அந்த மரத்துக்கு தெரியுமா இதெல்லாம்? அந்த மரத்துக்கு ஏதாவது தெரியுமா? ஆமென். சரி, நமக்கு நேரம் இல்லை, கடந்து போவோம். அப்போ என்னுடைய மகிமையை நீ என்ன செய்கிற? கல்லுக்கு கொடுக்கிற, மரத்துக்கு கொடுக்கிற. அப்புறம் யாரெல்லாம் வெட்கப்படுவார்களாம் இதை செய்வதற்கு? அவர்கள் ராஜாக்கள் வெட்கப்படுவார்கள், தேசத்தின் தலைவர்கள். ஆமென். தேசத்தின் தலைவர்கள் இப்படிப்பட்ட உன்னதமான தேவனை ஆராதிப்பதற்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? வரவும் மாட்டாங்க, ஆதரவு தரவும் மாட்டாங்க, எதிர்த்து நிற்பார்கள். ஆனா கல்லை தகப்பன்னு சொன்னா, மரத்தை தகப்பன்னு சொன்னா, ஒரு கட்டையை பார்த்து அம்மான்னு சொன்னா, ஒரு கல்லை பார்த்து அம்மான்னு சொன்னா, அவர்களுக்கு நிதி ஒதுக்குவார்கள். அந்த கோயில் கட்டுவதற்கு பெரிய நிதி ஒதுக்குவார்கள். அங்கே ஒரு கோபுரம் வரும். ஆமென். ஆனா ஜீவனுள்ள தேவன், வற்றாத ஜீவ தண்ணீர். இது என்ன தண்ணீர்? வற்றாதே. அல்லேலூயா. போதும், உட்காருங்க. சரி, வற்றாத ஜீவ தண்ணீர். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தொட்டி அது? ஸ்தோத்திரம். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்களை நம்பி தேவனை விட்டு விலகி செல்லுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்களாம்? வெட்கப்படுவார்கள். ஆமென். ஆமென் சொல்லலையே. நம்மகிட்ட கொஞ்சம் மூட பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கோ?
மூட பழக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? சிலர் சொன்னாங்களா, ஒருவர் சொன்னாரு, ஐயா எங்களை பார்த்து நீங்கள் மூட பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், அது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது, அது எங்களுக்கு நிம்மதியை தருகிறது, நாங்கள் அந்த பழக்க வழக்கத்திலே இருந்து கொண்டு போகிறோமே, உங்களுக்கு என்ன? அதிலே இருக்கிறது மூட பழக்க வழக்கம்னு இருக்கிறது. நீ மூடனா? மூடன் தான் அந்த பழக்க வழக்கத்துல இருப்பான், அப்படித்தானே? நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அந்த எழுதி பாருங்க, மூட பழக்க வழக்கம், மூடனுடைய பழக்க வழக்கம். அது உனக்கு நிம்மதி தருகிறதா? நீ யாரு? மூடன். ஆமென், அல்லேலூயா. சரி, தொடர்ந்து போவோம், வாசியுங்கள். 27. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். சரி, இங்க கவனிங்க, போதும். இங்க யாரெல்லாம் இருப்பார்கள்? ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். கட்டையை பார்த்து தகப்பன் என்றும் தாய் என்றும் சொல்லுகிற இங்கே யார் இருப்பார்களாம்? தீர்க்கதரிசிகள் இருப்பார்களாம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை காட்டினார்கள். ஆபத்து காலத்துல என்ன செய்கிறாங்க? எங்க போறாங்க? திரும்பவும் வந்து எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 28வது வசனம் வாசிங்க. நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? நீ வெட்டின தொட்டி எங்க? நீ வெட்டின கிணறு எங்க? நீ அங்க போய் உன் தாகத்தை தீர்த்துக்கொள். எனக்கு கசப்பான உணர்வை கொடுத்தாய், என்னை விட்டு நீ தூரம் சென்றாய், உன் கால்களில் வைத்திருந்ததான அந்த உடன்படிக்கையை, என்னுடைய வசனத்தை உதறி தள்ளிவிட்டு வெறுங்காலோடு போனாய். உன் வாயிலே பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி பேசி, கபடான பொய்யான காரியங்கள், விக்கிரகத்திற்கான துதிபாடல்களை துதிபாடி பாடி உன் தொண்டையை வறட்சியடைய செய்தாய். அப்போ நீ கூப்பிட்டாயே அந்த தேவரிடத்திலே, உன் ஆபத்து காலத்துல போ. அவர்கள் எங்கே? தொடர்ந்து வாசிங்க. உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. என்னோட நீங்கள் வழக்காடுவானேன். நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிற்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிகிற சிங்கத்தை போல உன் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? போதும். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களே, சொல்லுங்க, நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் வருவதில்லை. இப்படி யார் சொல்லுவா? ஒருவனுக்கு தனக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்துகள், தன்னுடைய தேவைக்கு அதிகமான காரியங்கள் எல்லாம் வந்துவிட்டால் அவரை வேறொருவரால் என்ன செய்ய முடியாது? பிடித்து நிறுத்த முடியாது. ஐயா நீங்க இப்படி எல்லாம் செய்யணும் என்ன அப்படி சொன்னா, இல்லையா எனக்கு தெரியும் என்னிடத்துல என்ன இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, எனக்கென்று கனம் இருக்கிறது, நான் இவ்வளவு சமுதாயத்தில் உயர்ந்தவன், எனக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் வருகிறீர்களா? எனக்கு நான் எஜமானன், வசனம் எனக்கு வேண்டாம், உங்களுடைய அறிவுரைகள் எனக்கு வேண்டாம், நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். 32வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். போதும். ஆமென். நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து போனீர்கள். நேசத்தை தேடும்படி நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? நீ இருக்கிறதான அந்த வழிகளில்
மற்றவர்கள் வரும்படியாக நீ நயவசனிப்பினாலே பேசுகிறாய். அந்த ஸ்திரீகள் பொல்லாதவர்கள், அந்த மக்கள் பொல்லாதவர்கள், அந்த பொல்லாதவர்கள் அவர்களே பொல்லாதவர்கள், அதைவிட பொல்லாப்பை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாய். துன்மார்க்கனுக்கு இஸ்ரவேல் ஜனம் துன்மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதிக பொல்லாப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நேராய் அல்லவா வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு வாசித்தோம், சாலோமோன் நிறைய திருமணம் பண்ணினார், அப்படித்தானே? ஏன் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அவர்களை ஏன் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இவர்கள் தங்கள் தேவர்களிடத்திலே உங்களை சாய பண்ணுவார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நீ என்ன செய்கிறாய்? அந்த பொல்லாத ஸ்திரீகளுக்கு நீயே விக்கிரகத்தை கற்றுக் கொடுக்கிறாய், விக்கிரக ஆராதனை நீயே கற்றுக் கொடுக்கிறாய். நயவசனிப்பினாலே உன்னுடைய வழிகளை நீ நயப்படுத்துகிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 34 வாசிப்போம். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாய் இருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடே வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. ஆமென். தேவன் தருகிற ஜீவ தண்ணீரை விட்டுவிட்டு உலக மனுஷன் கற்றுக் கொடுத்த இந்த நம்பிக்கையின் மேலே, அது மூட நம்பிக்கையா இருக்கலாம், என்ன நம்பிக்கையா இருக்கலாம், அதுக்கு மேல நீ நம்பிக்கை வைத்தா ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் நம்பிக்கைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம், சொல்லுங்க, பயப்படுறீங்களே? பயப்படாதீங்க, அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. எரேமியா 17:5 வாசிப்போம். எரேமியா 17:5 வசனம் நான் முடிக்க போகிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு தாவீதை பற்றி வாசித்தோம். தாவீது பாவத்தில் விழுந்தாலும் கர்த்தரை விட்டு விலகல. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் எடுத்து பாருங்க. தாவீதிடத்துல எந்த தீர்க்கதரிசி அனுப்புகிறார்? நாத்தான். அவர் போய் சொன்ன உடனே மனம் உடைந்து அழுகிறார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேலுக்கு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு நாங்கள் தான் எஜமானர், நான் தான் எனக்கு எஜமான், நீர் எங்களுக்கு இனி தேவையில்லை, உம்முடைய வழியாய் நாங்கள் வருவதில்லை. ஆமென். இதான் 2 குல வித்தியாசம். உங்களிடத்திலே ஆண்டவர் பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது தாவீதை போல மனமுடைந்து, ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. 51வது வசன அதிகாரத்துல தாவீது என்ன சொல்லுகிறார்? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யூசோப்பினால் முதல்ல வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்காம என்ன சொல்றாங்க? நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை. ஆமென். என்ன ஆனாலும் சரி, சிலவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன், உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், உதவிக்குன்னு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சொல்றாங்க. நீர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடத்துல எல்லாம் இருக்கிறது, நாங்கள் பார்த்துக்கொள்வோம்.
நோய் வருகிறதா? நாங்கள் பார்த்துக் கொள்வோம். எல்லாம் இருக்கிறது. சாபம் வருகிறதா? எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆமென். வேற கட்டுகள் இருக்கிறதா? எங்களுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கபடுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பாவம். பாவம். பக்கத்துல யார் இருக்கிறாதா? சாத்தான் இருக்கிறானா? ஆமென். அல்லேலூயா. அப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. சரி, இங்க 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8வது வசனம். ஜீவ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறவர்கள் வறட்சி வந்தாலும் கனி கொடுப்பார்களாம், மழை இல்லாம இருந்தாலும். ஏன்னா இது ஜீவ தண்ணீர் மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் ஊற்று. அல்லேலூயா. அவருடைய வசனம், அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது வெறுங்காலோடு அல்ல, வெறுங்காலோடு அங்குமிங்கும் திரிய அல்ல. நம்முடைய வாய் ஆமென் வறட்சியாய் ஆகும் அளவிலே கபடை பேசுகிறதை, பொய்யை பேசுகிறது, ஏதாவது ஒரு வீணான காரியத்தை பேசுகிறது அல்ல. வசனத்தினால் தன்னை என் வாய்க்கு என்னவையும் அவருடைய வசனத்தினாலே காவல். கால்களுக்கு அவர் என்ன, இது ஒரு கால்களுக்கு கட்டு போட்டு இருக்கிறார். எல்லா இடத்திலும் போக முடியாது, எல்லா இடத்திலும் நடக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய இருதயம், சொல்லுங்க, என் இருதயம் திருக்குள்ளதா இருந்தா சொன்னா போதும், திருக்கு இல்லைன்னா இருக்கட்டு. அதை போட்டு எது கஷ்டப்படுத்திட்டு, அது சுத்தமா இருக்குன்னா இருக்கட்டும். ஆமென். ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, என்னை கழுவும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும். அப்போ அந்த இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? யாருமே அறிய முடியாது. ஆனா 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். அறியத்தக்கவன் யார்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானே. ஆமென். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். 11வது வசனத்தை வாசிங்க. அவயங்காத்தும் கௌதாரிக்கு ஆமென். ஆண்டவருடைய வழியை விட்டு தூரமாய் போய் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன். எரேமியா அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, உன் வஸ்திர ஓரங்களிலே குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அநியாயமாய் ஐஸ்வர்யம் சம்பாதித்தா அது என்ன செய்யப்படுமாம்? முட்டையிட்டு கௌதாரி, அது ஒரு பறவை, அது அடைகாத்து அது குஞ்சு பொரிக்காமல் இருக்கிற அந்த பறவைக்கு சமமாயிருக்கிறான். நீ என்ன ஐஸ்வர்யம் சம்பாதித்தாலும் அது அநியாயத்தினால வந்தது என்று சொன்னா
அதன் பலனை நீ புசிப்பதில்லை. இந்த உலகத்திலே அதனால் நீ சமாதானமா இருப்பதில்லை. அப்போ அவன் என்ன செய்கிறானா, கொஞ்ச காலத்துல இந்த முட்டை குஞ்சு பொரிக்காம இருந்தனா என்ன செய்வாங்க? எடுத்து ஆம்லேட் போடலாமா? ஐயோ, வேண்டவே வேண்டாம். அது என்ன செய்வோம்? தலையை சுத்தி என்ன செய்வாங்க? தூர போடுவாங்க. அதனால இவன் என்ன செய்கிறான்? அதை விட்டு விட்டு முடிவிலே எப்படி இருப்பானா? மூட பழக்கத்தில் இருப்பான். அவன் மூடனா இருப்பான். அநியாயமாய் சொத்து சேர்க்கிறவன், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன், ஏழைகளை வஞ்சிக்கிறவன், திக்கற்ற பிள்ளைகளை வஞ்சிக்கிறவன், அவன் என்ன செய்வானாம்? முடிவிலே மூடனாய் இருப்பான். 13வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆஹா, நம்ம வாசித்திருக்கிறோம், ஜீவ புஸ்தகத்துல தான் பெயர் எழுதப்படும். தேவனை விட்டு அகன்று போகிறவர்களுக்கும் பெயர் எழுதப்படுமாம். எல்லாருடைய பெயரும் எழுதப்படுமாம். அது எங்கே எழுதப்படுமாம்? புழுதியிலே எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அல்ல, அது புழுதியிலே எழுதப்படும். எல்லாரும் சொல்லுங்க 14வது வசனத்தை. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். திரும்பவும் சொல்லுங்க. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. சொல்லுங்க. அப்படின்னா என்ன? மகிமையை யாருக்கு கொடுத்தார்கள்? கட்டைக்கும் கல்லுக்கும் மனுஷனுக்கும் பறவைக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். நம்ம என்ன சொல்லுகிறோம்? தேவரீரே என் துதி, என்னுடைய மகிமை உமக்கு ஆண்டவரே. நீர் என்னை குணமாக்கும். நான் எஜமானன் அல்ல அப்பா. ஆண்டவரே, அல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் அதிகமாயிருக்கிறது. என்னுடைய இருதயம் திருக்குள்ளதாயிருக்கிறது. என்னுடைய இருதயம் மகா கேடுள்ளதாயிருக்கிறது. என்னை குணமாக்கும். சொல்லுங்க. என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை இரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, இவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தைகளின்படி விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, அல்லேலூயா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தோன்றினபடியாக, ஆமென், ஸ்தோத்திரம், அழிவுள்ள தேவனுடைய மகிமையை அழியாத, ஆமென், ஸ்தோத்திரம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகளுக்கு கொடுத்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். 2 தீமையை செய்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான, ஆமென், தீமை இது. அவருடைய, ஆமென், பாதுகாவல், அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதல் வேண்டாம். நீர் இனி எங்களுக்கு தேவையில்லை, இனி நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை. ஆனால் ஆபத்து காலத்தில் வந்து கூப்பிட்டார்கள். தேவன் சொன்னார், உங்களுடைய கல்கள் எங்கே? உங்களுடைய மரங்கள் எங்கே? உங்களுடைய விக்கிரகங்கள் எங்கே? முடிந்தால் ரட்சிக்கட்டும். இது எரேமியா தீர்க்கதரிசியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட போது, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லப்பட்ட பொழுது உள்ளம் உடைந்து அழுது ஆண்டவரிடத்திலே கேட்டான், ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், நீர் என்னை குணமாக்கும், ஆண்டவரே, என்னை கழுவும். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
கபடான இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அது பாவம். கபடுள்ள இருதயம், உண்மைக்கு மாறாய், முரணாய், கேடுள்ள இருதயத்தோடு, திருக்குள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காதிருங்க. முதல்ல உங்களுடைய இருதயம் மாற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தையில சொல்லுகிறதல்ல, இருதயம், நம்முடைய இருதயம் முழுவதுமாய் மாற வேண்டும். தாவீதின் இருதயத்தை போல என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா, தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லாரும் சேர்ந்து